சமீப காலங்களில் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு அரசியல் களத்தில் வந்து பெரிய அளவுக்கு வெளிச்சம் பெறலை. இன்னும் கேட்டால் களத்திலேயே அவர் பெருசாக செயல்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே, அதாவது கமல் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதலே அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னாக்கா, ஒரு எலைட் அரசியல் பண்ணுறாரு. பொதுவாக நடிகர்கள் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வந்தாங்கனாக்கா அவங்க மீது வெவ்வேறு பார்வைகள் வைக்கப்படும். இவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, அதாவது தொடர்ச்சியாக சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருந்தவங்க சினிமாவில் மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் அரசியல் களத்துக்கு வராங்க. அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு பெருசாக இயங்கியல் இருக்காது, அரசியல் பற்றின பெரிய புரிதல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலே ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஆள் தான், திராவிட சிந்தனை உள்ள ஒரு ஆள் தான். என்னதான் வந்துட்டு பார்ப்பன சமூகத்தில் ஒரு அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில், பிராமண சமூகத்தில் பிறந்தாலும் கூட தொடர்ச்சியாக கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு ஆள், முற்போக்கு சிந்தனவாதியாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்காரு பல வருஷமாக. அப்படின்னும் பொழுது அவர் அரசியல் களத்துக்கு வரப்போறாருன்னொடனே அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப